ஹாய், இந்த ஃப்ரேம்வொர்க் சீரீஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரேம்வொர்க் ஃபார் லேர்னிங் ஸ்டேட் வைஸ் ஃபேக்ட்ஸ். ஸோ நான் வந்து இந்தியா மேப்பை வந்து எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக பண்ணுவேன். அதுவும் ஃபேக்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் பண்ணிடுவேன். அதில் ஒன் ஒன் லைன் ஃபேக்ட்ஸும் சேர்த்து நான் வந்து ஞாபகம் பண்ணுவேன். ஸோ அது வந்து என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து அந்த ட்ரிக்கை வச்சு தான் நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர், அட்மாஸ்பியர். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பயோஸ்ஃபியர். ஸோ பயோஸ்ஃபியரில் இந்த பயோட மீனிங் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பயோட மீனிங் வந்து லைஃப். அட்மாஸ்ஃபியரில் அட்மோவோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர். லித்தோஸ்ஃபியரில் லித்தோட மீனிங் என்னென்னா ராக். ஹைட்ரோஸ்ஃபியரில் ஹைட்ரோட மீனிங் என்னென்னா வாட்டர். மிஸ்லீனியஸில் வர்றது வந்து எது இந்த 4 விஷயத்துலையும் வராதோ அதெல்லாம் எல்லாமே நம்ம வந்து தூக்கி மிஸ்லீனியஸில் போட்டு வச்சுப்போம். ஸோ வாங்க இந்த ட்ரிக் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், நம்ம பயோஸ்ஃபியர். பயோனா லைஃப். ஸோ அதே கான்செப்டை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி போடுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து எந்த டேயில் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் அதோட லாங்குவேஜஸ் என்ன, அதோட ஒஃபிஷியல் பேர்டு என்ன, ஒஃபிஷியல் அனிமல் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டேட் ஃபார்மேஷன் டே இது வந்து நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டேட் எடுக்கிறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு எடுக்கிறீங்கன்னா தமிழ்நாடோட ஸ்டேட் ஃபார்மேஷன் டே அது ஒரு லைனில் எழுதிக்கோங்க. அடுத்தது அதோட கேபிட்டல். ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது லாங்குவேஜ், அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் என்ன, அந்த ஸ்டேட்டோட ஒஃபிஷியல் அனிமல் என்ன, அந்த ஸ்டேட்டோட ஒஃபிஷியல் பேர்ட், அந்த ஸ்டேட்டோட ஒஃபிஷியல் ஃப்ளவர் ஒரு ஸ்டேட் ஃப்ளவர் என்ன, ஒஃபிஷியல் டான்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டுக்கு என்ன ஹைகோர்ட் இருக்குன்னு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பயோஸ்ஃபியரில் கவர் பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 டாபிக்ஸ் வரும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு அதிகமாக ஒரு 9 லைன்ஸ் இல்லைனா ஒரு 4 லைன்ஸ்குள்ளேயும் முடிஞ்சிடும். அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். பயோஸ்ஃபியரில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஸ்டேட் ஃபார்மேஷன் டே பார்த்தோம், அதுக்கப்புறம் கேபிட்டல் பார்த்தோம், அந்த ஸ்டேட்டோட எத்தனை டோட்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் லாங்குவேஜ், ஒஃபிஷியல் அனிமல் பார்த்துக்கணும், ஒஃபிஷியல் பேர்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் ஒஃபிஷியல் ஃப்ளவர் பார்க்கணும், ஒஃபிஷியல் டான்ஸ் என்ன அந்த ஸ்டேட்டோடது, அதுக்கப்புறம் ஹைகோர்ட். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம டாப்பிக்கில் இருக்குது அட்மாஸ்ஃபியர். அட்மாஸ்ஃபியர்னா ஏர். ஸோ ஏரில் அந்த ஸ்டேட்டில் என்ன இருக்கலாம், ஏர்போர்ட் இருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். அட்மாஸ்ஃபியரில் 2 டாபிக் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏர்போர்ட். ஸோ இது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்பேஸ் ரிலேட்டட், ஏதாச்சும் அங்கே ஆர்கனைசேஷன் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ராக்கெட் விடுற பிளேஸ் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இருக்காது, ஜஸ்ட் 4 ஸ்டேட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்பேஸ் ரிலேட்டட். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து லித்தோஸ்ஃபியர் இருக்குது. லித்தோஸ்ஃபியர்னா ராக். ஸோ ராக்கில் வந்து நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் பீக்ஸ் பார்க்கணும். அந்த ஸ்டேட்டோட ஹையஸ்ட் மவுண்டன் பீக் எதுன்னு பார்க்கணும். அடுத்தது கேவ்ஸ் ஏதாவது இருக்குன்னா, குகைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் இதில் எழுதிக்கணும். அடுத்தது நேஷ்னல் பார்க், அதுக்கப்புறம் பயோஸ்ஃபியர் ரிசர்வ், டைகர் ரிசர்வ், எலிஃபெண்ட் ரிசர்வ், அதுக்கப்புறம் பேர்ட் சாங்சுரி அந்த ஸ்டேட்டில். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டில் சில இடத்துக்கு வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிளேசஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஹைட்ரோஸ்ஃபியர். ஹைட்ரோஸ்ஃபியர்னா வாட்டர். ஸோ அந்த ஸ்டேட்டில் வாட்டர் ரிலேட்டட் என்னென்ன இருக்கலாம், லேக்ஸ் இருக்கலாம், ரிவர் இருக்கலாம், டேம் இருக்கலாம், கெனால்ஸ் இருக்கலாம், ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். மேஜர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மேஜராக எழுதிக்கோங்க. மைனர் வந்து கவர் பண்ணாதீங்க. ஸோ மேஜர் ஹில்ஸ், மேஜர் வாட்டர் ஃபால்ஸ், இம்பார்ட்டண்ட் வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஸ்டேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிஸ்லீனியஸ். இப்போ எதெல்லாம் இதில் வரலையோ அதெல்லாம் நம்ம வந்து மிஸ்லீனியஸ் டாப்பிக்கில் போட்டுடலாம். மிஸ்லீனியஸில் என்ன மாதிரி டாபிக்ஸ் போடலான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன் ஸ்டேட், லோக்சபா ராஜ்யசபா சீட்ஸ் அந்த ஸ்டேட்டோடது, அதுக்கப்புறம் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 விஷயம் நம்ம வந்து இதில் எழுதி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு சிஎம், ஃபர்ஸ்ட் கவர்னர், இது வந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர், இப்போ சில டைனாஸ்டிஸில் இருக்கும் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இது மட்டும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மைன்ஸ், ஏதாச்சும் மைனிங் ஏரியா இருக்கா, இல்லை ப்ரொடக்ஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸில் இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது, இல்லை ஆப்பிள் ப்ரொடக்ஷனில் இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி டைமண்டில் வந்து இது ஃபஸ்ட்டாக இருக்குது இந்த ஸ்டேட் வந்து, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து இதில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கீம்ஸ், இது வந்து நீங்கள் இதுலேயும் போடலாம், இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்கீம்க்கு வந்து நம்ம தனியாக ஃப்ரேம்வொர்க் போட்டிருக்கோம், அதை நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். அடுத்தது பேர்னிங் இஷ்யூ, ஏதாச்சும் 1 லைனில் வர மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு பயோஸ்ஃபியர் என்ன பார்த்தோம்,
State Formation Day, capital, districts, language, official animal, official bird, state official flower இல்லைன்னா official dance, high court. அடுத்தது நம்ம அட்மாஸ்ஃபியரில் என்ன பார்த்தோம், அந்த ஸ்டேட்டோட ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டட். லித்தோஸ்ஃபியரில் மவுண்டன் பீக்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு, கேவ்ஸ், நேஷ்னல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ், டைகர் ரிசர்வ், எலிஃபென்ட் ரிசர்வ், பேர்ட் சாங்சுரி, யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ். ஹைட்ரோஸ்ஃபியரில் என்ன பார்த்தோம், மேஜர் ரிவர்ஸ், லேக்ஸ், டேம், கெனால், hydro projects, major hills, major waterfalls. Miscellaneous lists, superlatives, first in state, Lok Sabha, Rajya Sabha seats, eminent personalities, first CM, first governor, institution headquarters, dynasty, mines, production, current affairs, schemes, burning issues. இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள், எல்லா ஸ்கீம்ஸும் கவர் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப நியூஸில் இருக்கோ அது மட்டும் கவர் பண்ணுங்கள். அடுத்தது இது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட்டை வச்சு வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடுல நம்ம பயோஸ்பியரில் என்ன சொல்லியிருந்தோம், ஸ்டேட் ஃபார்மேஷன் டே. ஸோ தமிழ்நாடு எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா Jan 26, 1950 தான் அதோட ஸ்டேட் ஃபார்மேஷன் டே. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து சென்னை. டோட்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. மேஜர் லாங்குவேஜ் என்ன பேசப்படுகிறது பார்த்தீங்கன்னா தமிழ். ஒஃபிஷியல் அனிமல் பார்த்தீங்கன்னா நீலகிரி தாகர். ஒஃபிஷியல் பேர்டு பார்த்தீங்கன்னா எம்ரால்ட் டவ். ஸ்டேட் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா க்ளோரியோசா லில்லி. ஒஃபிஷியல் டான்ஸ் பார்த்திங்கன்னா பரதநாட்டியம். ஃபெஸ்டிவல் மேஜராக செலிப்ரேட் பண்ணப்படுகிறது வந்து பொங்கல். ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா சென்னை ஹைகோர்ட் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. லித்தோஸ்ஃபியரில் நம்ம என்னென்ன பார்த்தோம், மவுண்டன் பீக், கேவ்ஸ், நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ், டைகர் ரிசர்வ், எலிஃபென்ட் ரிசர்வ், பேர்ட் சாங்சுரி, யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து இந்த சைடில் பார்த்துக்கலாம். டோடாபெட்டா இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நீலகிரின்னு இருக்குது. அதோட இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா சூப்பர்லேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ மவுண்டன்னு சொல்கிறாங்க. ஸோ கேவ்ஸில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் பார்க்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இங்கே எழுதியிருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹைட்ரோஸ்ஃபியரில் மேஜர் ரிவர்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே கவர் பண்ணிக்கோம், அதனால இது பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ மிஸ்லீனியஸில் நம்ம வந்து என்ன மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ் கவர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போர்ட் இன் இந்தியா பில்ட் வித் கார்பரேட் சப்போர்ட், என்னோர் போர்ட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் அப்சர்வேட்டரி வாஸ் எஸ்டாப்ளிஷ் அட் கொடைக்கானல். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் நீலகிரி. சூப்பர்லேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டியூஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர் டைனாஸ்டி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஹெட் குவார்ட்டர் ஆஃப் சதர்ன் ரயில்வே சென்னை. ஹெட் குவார்ட்டர் ஆஃப் தியோசாஃபிக்கல் சொசைட்டி இன் இந்தியா ஃபவுண்டட் பை ஆனி பெசன்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்குது. அதே மாதிரி கேபிட்டல் ஆஃப் பல்லவா டைனாஸ்டி காஞ்சிபுரம். கேபிட்டல் ஆஃப் பாண்டியா டைனாஸ்டி மதுரை. அடுத்தது நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. அடுத்தது த தமிழ் போயட் ஹூ வாஸ் கில்டு பை த அட்டாக் ஆஃப் அன் எலிஃபண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதி. த பர்சன் நோன் ஆஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சர் இஸ் சுப்பிரமணியம் பாரதி. இந்த மாதிரி நீங்கள் வந்து சூப்பர்லேட்டிவ்ஸ், ஃபர்ஸ்ட் இன் ஸ்டேட், அதுக்கப்புறம் எமினென்ட் பர்சனாலிட்டிஸ், இவங்களை பற்றிலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன் லைனில் எழுதிக்கோங்க. அடுத்தது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது மிஸ்லீனியஸில் வந்து எல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் இருக்குது எமினென்ட் பர்சனாலிட்டிஸ் பற்றிலாம், அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.